இவன் தாங்க பூங்காவனத்தோட பையன் பாவாடசாமி. ஆக்சுவலி இவன் ஒரு பெரிய தலை ஃபேன். அமெரிக்காக்காரன் பேங்க் கிராஷ் ஆனதால இவன் கடையில வைக்க போற சாம்பார் எப்படி சொதப்ப போகுதுங்கிறது தாங்க கதை. பாவாடசாமி, பாவாடசாமி எங்கடா இருக்க? இவனை டேய் பாவாடசாமி, என்னடா ஏதோ வாடா போடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல முதலாளி, பகோடா போண்டா இதெல்லாம் போடலாம் சொன்னாங்க. சரி பாவாட, இதை தூக்கி அங்க வை. பாவாட இங்க வந்து தூக்கு. முதலாளி டேய் இத சொன்னேன்டா. சரி, நம்ம ஹோட்டலுக்கு புதுசா 4 பேரை வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவனுங்க எல்லாம் ஐடி கம்பெனில வேலை செஞ்சவங்களாம். அவனுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு யார் யாருக்கு என்ன வேலை தரணும்னு நீ பாரு. படிச்ச பசங்களா எத்து போங்க, இதுக்கப்புறம் லாபம் பிச்சுக்கும். இதுக்கும் ஒரு பெரிய கலாப்பட்டியா வாங்கிங்க முதலாளி. கரெக்டா சொன்னடா, நான் போய் ஒரு பெரிய கலாப்பட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் கலாய் இது கூட தெரியாம சீரியஸா பேசிட்டு போறேன் முதலாளி. அப்படியே ஒரு கை மொத்தம் 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல போய் சாப்பிட்டு வந்துருவேன். நான் ஹோட்டல கலாய்ச்சிட்டாராமா. முதல்ல கல்லாக்குட்டி ரொப்பறத பாடுறா, அப்புறம் போய் வயிற்று ரொப்பலாம். போட என் சிப்ஸ். ஐடி பசங்க சொல்லியிருக்கான், எவன் வந்து எப்படி எப்படி என் தாலியா இருக்க போறானுங்கோ. அட கஸ்டமர், வாங்க சார் வாங்க, வந்து உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுப்பா. சாரி சார், நம்ம ஹோட்டல் ஆப்பிள் ஜூஸ் இல்ல. ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? என்னது வேலைக்கு வந்துக்கிற ஆப்பிள் ஜூஸ் கூட இல்லைன்ற? என்னது வேலைக்கு வந்திருக்கியா? எந்திரி இப்ப சொல்லு, யார் நீ, எதுக்கு வந்திருக்க? அதான் கையில் லேப்டாப் வச்சு தட்டினு வேணாப்பா. நான் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர். அது கூட தெரியலையா? ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா? அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர்னா லேப்டாப் எடுத்துன்னு போய் அங்கே உட்காந்து அங்கே இருக்கிற இங்கே அனுப்புறது, ஒரு முழு 8 சீட்டர் ஒரே வேலை உட்காந்து பிளாக் பண்ணுறது. அதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு டீம் மீட்டிங் போட்டு 4 பேரும் காய்ச்சிருது. தம்பி, நீங்க மேனேஜர் கலாய்க்கிறீங்க நல்லா தெரியுது. நான் சீரியஸா கேட்கிறேன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? அதான்ப்பா இந்த ப்ராஜெக்ட் மெடிக்ஸ் போடுறது, ரிசர்ச் பிளானிங் பண்றது, எஸ்டிமேஷன் போடுறது, இதெல்லாம் நம்ம பண்ற வேலை. உன் ஸ்கில் செட்டுக்கு இங்க எதுவும் வேலை கிடையாது. முதலாளி வேலை வரைக்கும் போய் கலாப்பேட்டில் உட்காரு. யாரா இது? தாஜ்மஹால் வச்சு பாக்குற மாதிரி ஜோடியா வராங்க. டியூடா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். யார் நீங்க? என்ன வேணும்? மிஸ்டர் வீரபாகு வேலைக்காக அனுப்பி வச்சாரு. அனுப்பிச்சிட்டானா? என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? டெவலப்பர்ஸ். அது டெகல்டிஸா? டகல்டிஸ் இல்ல, கோட் அடிக்கிறவங்க. ஓ, கோடாங்கயா? ஐயோ அப்படி இல்லைங்க. அதாவது எப்படி சொல்லி புரியுது இந்த ஆளுக்கு? அதாவது உருவாக்குறவங்க. டேய், 2 பேரும் சேர்ந்து நேரத்துல உருவாக்க போறீங்க? கண்டிப்பா வருதானே. இந்த ஆளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற வேலையை அப்படியே பெரிய அளவுல பண்ணி டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். ஓ, நீ ஏன் எதுவும் பண்ண மாட்ட, எவனோ ஒருத்தன் தர வேலையே செய்வ, அதானே? அப்படியே சொல்லலாம். டேய் தம்பி, 1 hour அதுதானே தேவை. உள்ள எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், போய் சாம்பார் வச்சிரு. அண்ணா அப்ப எனக்கு அண்ணாவா? டேய், கரெக்டா வரும்போதே சொல்லி கூட்டு வந்துடா. இதெல்லாம் அவனுக்கு சாம்பார்னா உனக்கு என்னமா ரசம் தான். போ போய் வை, போங்க போங்க. எனக்கு ரசம் வைக்க தெரியாதேடா. அட, எனக்கு மட்டும் சாம்பார் பண்ண தெரியும், எல்லாம் கூகுள் தான். எல்லாமே ஃபால்ட்டு. நீ உட்காந்துக்கிற சேர் ஃபால்ட்டு, நீ போட்டுக்கிற துண்டு ஃபால்ட்டு. உன் பேர் என்ன? பாவாடை. பாவாடை ஃபால்ட்டு. உள்ள போய்கிட்டு 2 அது ஃபால்ட்டு. நீ செய்ற சாப்பாடு ஃபால்ட்டு. இருக்குதே ஃபால்ட் இருக்குதே. ராஜா, இதெல்லாம் உனக்கு எப்பறம் தெரியும்? நீ யாரும் கண்டுபிடிச்சா உனக்கு நம்பிக்கிறோம் தானே? இதனால நீ தனியே பேசுறா. இந்த பக்கமா 2 பேர் போனாங்க. அதுல ஒருத்தி அண்ணா, இன்னொருத்த உருவாக்க போறேன்னா 2 பேரும் சாம்பார் தான் வைக்கிறாங்க, இல்ல வேற ஏதாவது வைக்கிறாங்க, போய் பாரு ராஜா. இன்னும் போலியா நீ? எவ்வளவு அடுத்தது? ஸ்டேஜ்ல அந்த ஏரியா தவிர எல்லாத்தையும் கவர் பண்ண தம்பி. போய் அதையும் கவர் பண்ணது. ரைட்டுங்கண்ணா. சொல்லியே இருக்க மறுபடியும். யாரா நீ? தமிழ்நாட்டுல என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட முதல் ஆள் நீங்க தான். உன்னை பத்தி எவன் வாயா பத்தி காலங்கத்தான் தப்பா பேச மாதிரி சீன் போட்டுட்டாரு. மரியாதை சொல்லு, யாரா நீ? எங்க இருந்து வர? கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்.
ரெண்டி ரெமடின்னு ஒரு டூல் இருக்கு. அதுல டிக்கெட்னு ஒன்று வந்துட்டே இருக்கும். இப்போ பக்கத்து வீட்டு ஃபிகரை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க தெரியுமா, அது மாதிரி இதை பார்த்துட்டே இருக்கணும். திடீர்னு அவங்க அம்மா குறுக்கால வந்த மாதிரி ஸ்கிரீன் சேவ் பண்ணும். அப்பதான் நம்ம டப்புன்னு மவுஸ் ஆட்டணும். இதெல்லாம் ஒரு வேலையா? என்ன வேலை சொன்னா? மவுஸ் ஆட்டுவியா? உள்ள போய் மாவாட்டு. சமையலறையே சர்க்கரையா என்னப்பா பாட்டெல்லாம் பலமா இருக்கு, சாம்பார் தவிர மத்ததெல்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா இது சமையல் கம்ப்யூட்டர் வச்சு உட்காந்துருக்கீங்க? இதுதான் கூகுள் மாஸ்டர். கூகுளா? அப்படின்னா இதுல எல்லாமே கிடைக்கும் மாஸ்டர். எல்லாமே கிடைக்குமா? அரிசி கிடைக்கும் மாஸ்டர். பருப்பு கிடைக்கும் மாஸ்டர். கொத்தமல்லி கிடைக்கும் பொண்டாட்டி மாஸ்டர். அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அட பாவி, பேண்டுக்காக இவ்வளவு தூரம் இறங்கிட்டியாடா? வா. என்னாச்சு நீ வச்ச ரசம் எப்படி இது பார்க்கலாம், காட்டு. என்னம்மா இப்படி பண்றீங்களாம்மா? இவ்வளவு கேவலமா இருக்கேம்மா. என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு கேவலமா வச்சது இல்லையம்மா. நான் என்ன மாஸ்டர் பண்றது? அவன் போடுற எல்லா இன்கிரீடியன்ட் தான் நானும் போட்டேன், ஆனா எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ஆடி பாவி, அப்ப சாம்பார் வச்சு அதுக்கு பேர் ரசம் வச்சிருக்கியா? இது ஃபால்ட். வந்து என்னன்னு பாரியா? டெஸ்டிங். இப்ப எதுக்கு நீ புகை பிடிக்கிற? ஸ்மோக் டெஸ்டிங் பண்றாராமா. ஏய், என்ன சாம்பார் ரசம் ஒரே கலர்ல இருக்குது. ஸ்மோக் டெஸ்டிங்ல ஃபெயில். பாவி, இப்ப அடுத்து என்ன பண்ணோம்? இருங்க மாஸ்டர், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல அது பாஸ் ஆகுதான்னு பாப்போம். ஏய் டெவலப்பர், சாம்பார்ல உப்பு இல்ல பாரு, உப்பை போடு. உப்பு தானே? இங்க போடுறேன். ஏய், என்ன உப்புன்ட்டு பருப்பை போடுற? இங்க பாரு, என் இருக்கிறபடி பருப்பு தான் போட முடியும், உப்பு தான் போட முடியாது. ஏய், என் டெஸ்ட் கேஸ் படி உப்பு தான் போடணும். அப்படியே சொல்றேன், பருப்பு தான் போட முடியும். ஏய், உப்பு தான் போடணும். பருப்பு தான் போட முடியும். மாட்டானுங்க போலயே. ஏய், உப்பு பருப்பு உப்பு. நித்துக்கடா. இவ மேனேஜர் இங்க வந்து பாரு, அச்சின் சாவுறானுங்க. ஏதாவது பேசியா? டெவலப்பருக்கும் டெஸ்டருக்கும் சண்டை, அது ஊரே வேடிக்கை பாருங்க. இது பெரிய லாரன்ஸ். இப்ப பாருங்க மாஸ்டர், நீ அச்சுக்கோ புச்சுக்கோ, உப்பு போடு போடாத, பருப்பு போடு போடாத, ஈவோடி குளிக்கி செப்பரேட்டா இருக்கணும், அவ்வளவுதான். எதுக்கு ஒரு டேஸ்ட் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். பா, என்ன எப்படி உப்பு கறிக்குது? ஏடா வந்துட்டு உப்பு இல்லைன்னு சொல்லுது? நீ தானே மரியாதை சொல்லு, நேஸ்டி முடிச்சிருக்கே இல்லையா? என்ன சார், பக்கெட் எடுத்து வரதில்ல, ஃபார்மல் ட்ரெஸ் இதெல்லாத்தையும் பார்த்து பழம்னு நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலி நான் கொஞ்சம் பேட் பாய் சார், எனக்கு கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேற தெரியும். ஆஃப்லைனில் உப்பு போட்ட அவன் நல்லவன், கரெக்டாக டிஃபெக்ட் கண்டுபிடிச்சேன்னா கெட்டவனா? அடடடா, உப்பு போடாத சாம்பாருக்கு எத்தனை பேர் டைலாக் பேசுவீங்க? நீ வா வா வா. நீங்க ஏன் நிக்கிறீங்க? சாம்பார் வச்சதெல்லாம் போதும், கிளம்பு. யோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அந்த பாக்ஸ் சாப்பாடு பையன் கூப்பிடு. டேய் தம்பி, மௌசாட்டி இங்க வா. ஓகே, we have situation here. நித்து, நீ தான் போனாட்டி என்ன பேண்ட்ல குத்துறாங்க. தம்பி, இதெல்லாம் வருஷம் வருஷம் யாராவது செய்யறதுதான். போன வருஷம் ஒண்ணு செய்ய வேண்டியதா போச்சு, அடுத்த வருஷம் மாத்திக்கலாம்பா. இதேதான் வருஷம் வருஷமா சொல்றீங்க. சரி விடு, என்ன மாட்ட சொல்லுங்க. அதாவது மௌசாட்டி சொல்லுப்பா அவன. இதுல ஏதோ உப்பு அதிகமாயிடுச்சான், நீ தான் கழட்டுவியா? கழட்டு போ. தர தர தூக்கி கொட்டு. அப்ப என்ன பண்ணலான்ற? அதுனது அது ரசம். அது அது நம்ம பக்கத்துல நீ பரிமாறும். அது இல்லையா, இந்த டப்பா என்ன இருக்கு? அது கோஸ் தம்பி. ஒரு நிமிஷம். யோ, என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இரியா. இந்தா முடிஞ்சது. மேல இந்த சாம்பார், கீழே இந்த கூட்டு எடுத்து போட்டு போயிட்டே இருக்கு. மேனேஜர் சார், 9:15 டிக்கெட் வந்துச்சு, 9:17 ரெசல்யூஷன் கொடுத்துட்டேன். எஸ்எல் மீட் பண்ணியாச்சு, டிஸ்கஷன். ஹோட்டலே காலியா இருக்கு. புதுசா 4 பேர் வேற அனுப்பிச்சேன், அவன்லாம் ஆளே காணும். இங்க கல்லாப்பட்டி வேற காலியா இருக்கு. ஏய், ஒண்ணுதான்டா கேட்டுட்டு இருக்கேன், இப்படி கேவலமா சிரிச்சிட்டு இருக்க. கூகுள் கூகுளா? என்னடா சொல்ற நீ? டெஸ்டிங். டேய், வைத்தியமே பிடிச்சிருச்சா உனக்கு? எஸ்எல்ஏ. டேய், ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு உனக்கு? டேய், இதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. டேய், கேவலமா ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். அவன் வேற யாரும் முதலாளி, நம்ம கஸ்டமர் தான். நம்ம பசங்க வச்சு சாம்பார் சாப்பிட்டு இப்படி கொடூரமா கத்திட்டு இருக்கான். இன்னைக்கு உங்களுக்கே சோறு கிடையாது, என்ன பக்கத்துல நான் இருந்திருக்கேன். சரி முதலாளி, அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. சிஎஸ்கே மேட்சுக்கு டைம் ஆச்சு. சோ பூங்கா தர பையன்.
இப்ப தெரியுது ஏன் அமெரிக்காக்காரன் பேங்க மூடணும்.